பண்ணிடுவேன். ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் எல்லாருக்கும் ஞானத்தை வழங்கிய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு ப்ரோக்ராமை நாம் ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக்கை ஒளிநூலாக மாற்றிய நம்மை அறிவோம் என்ற 10 கட்டளைகளை ஒளிநூலாக மாற்றிய திருமதி ராதாகண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய டாபிக் வந்து எதிர்மறை எண்ணம். அது எல்லாருக்கும் தெரியும். அதில் விஞ்ஞானமும் அண்டு மெய்ஞானமும் அப்படிங்கிற ஆங்கிளில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஏன் சூஸ் பண்ண அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிடுறேன். இதில் அப்புறம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை கூட ஸ்பெசிஃபிக்காக கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் வந்து ஒரு ஜப்பானீஸ் சைக்காலஜி ஸ்டடி பண்ணியிருக்கார். அந்த மாதிரி இந்தியன் தமிழ்நாட்டு பர்சன் தான். அவர் வந்து ஒரு ஜப்பானீஸ் ஆத்தரோட ஸ்டடீஸை வந்து அனலைஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம எண்ணங்களை பொறுத்து சூழ்நிலை மாறுபடுது அப்படிங்கிறது ஃபைண்டிங். அதுக்கு ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறாரு. யாரு? அந்த ஜப்பானீஸ்காரர். அதுக்கு ஏகப்பட்ட புக்ஸும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. வேர்ல்ட் லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய ஃபைண்டிங். அதாவது எதிர்மறை எண்ணம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மாறுதல், நேர்மறை எண்ணம் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மாறுதல் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து விஞ்ஞான ரீதியாக பிக்சர்களும் எடுத்து காமிக்கிறாங்க. நீங்களும் யாராவது பார்த்துருக்கலாம். அது நான் அந்த பிக்சர் இங்கே ப்ரெசன்ட் பண்ணுறேன். இந்த ஸ்லைடு தெரியுதா? தெரியல. ஓகே, இது நம்ம இது மெயின் டாப்பிக்கோட டைட்டில். இப்போ இவர் தான் அந்த பர்சன். இவர் ஜப்பானீஸ் ஆதர். இது அவருடைய பேர் இமாட்டோ, மசாரு இமாட்டோ அப்படிங்கிறது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டில் ஆர் ஒரு டம்ளரில் ஒரு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்லிப் பேப்பர் எடுத்துட்டு பாசிட்டிவ் எழுதி போடுறாரு. தேங்க்யூ, விஸ்டம், ட்ரூத், இட்டர்னல், ஏஞ்சல், ஐ லவ் யூ. இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் போடுறாரு, நெகட்டிவும் போடுறாரு. என்ன யூ அது பாருங்க, யூ ஃபுல். அப்புறம் யூ மேக் மீ சிக், எவில், பொல்யூட்டட் வாட்டர், பொல்யூட்டட் வாட்டர் ஆஃப்டர் ப்ரேயர். இது இந்த தேங்க்யூ சொல்லிட்டு அந்த வாட்டருக்கு முன்னாடி போயிட்டு அது தேங்க்யூ டெய்லி போய் சொல்கிறாரு கொஞ்சம் ஃபார் சம் பர்டிகுலர் பீரியடுக்கு. அதே மாதிரி அந்த விஸ்டமுக்கு சொல்லிட்டு தனியாக போய் அந்த விஸ்டமுக்கு முன்னாடி அந்த
இது பாட்டிலுக்கு முன்னாடி போய் சொல்கிறது, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு. அப்புறம் அந்த வாட்டரை சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணி அது மைக்ரோ ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்குறது. அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சரில் பார்க்கும் பொழுது அதனுடைய வாட்டருடைய மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இந்த ஷேப் கிடைக்குது. ஒவ்வொரு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அது ஸ்ட்ரக்சர் மாறுபடுதுங்கிறது அவருடைய ஃபைண்டிங். டேங்க்குக்கு ஒரு மாதிரி வருது, விஸ்டமுக்கு பாருங்க. அந்த பிக்சர் தெரியுதுங்களையா? பிக்சர் தெரியுதுங்களா கிளியரா? தெரியுதுங்கய்யா, பிக்சர் தெரியுதுங்க. ஓகே, பாருங்க. தெரியுது. அந்த அந்த யூ ஃபூல் அப்படின்னது இங்க இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு மாறுபடுது. உட்காருக்கலாம்ல. பாசிட்டிவா இருக்கிறது எவ்வளவு ஸ்ட்ரக்சருக்கு நீட்டா வருது. என்ன அந்த பொல்யூட்டட் வாட்டர் ஆஃப்டர் பிரேயர், இது பொல்யூட்டட் வாட்டர் பாருங்க கீழே இருக்கிறது. இது ப்ரே பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றாரு. இது இந்த ப்ரேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு லேக் லேக் ஒரு பொல்யூட்டட் ஏரு, ஒரு கூவம்னு வச்சுக்கோமே, அந்த கூவத்து பக்கத்தில் இந்த ஜப்பானீஸ் மாங்க் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டி போய் அங்கே ப்ரே பண்ண வைக்கிறாரு. அங்கே ப்ரே பண்ண வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவருடைய ஃபைண்டிங் இப்போ என்னன்னா, எண்ணங்களால இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புக் எழுதியிருக்காருங்க. இதெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு புக் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். மெசேஜ் த வாட்டர் யூனிவர்சிட்டி, த ட்ரூ ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் வந்து உங்களை சுற்றி மாறுது அப்படின்னு இவருடைய கருத்து. ஓகே, எதிர்மறை எண்ணங்கள் சரியில்லைன்னா உங்களுடைய சூழ்நிலை உங்களை அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இதனுடைய ஃபைண்டிங். இது விஞ்ஞானம் ஆச்சுங்களா? இப்போ நம்ம ஐயாவுக்கு வருவோம். இப்போ நம்ம ஐயா ஃபைண்டிங் என்னதுன்னா, எதிர்மறை எண்ணம் இருந்தால் நமக்கு வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு ஆப்போசிட் திங்கிங்கு இருந்தால் தான் நமக்கு, அதாவது நேர்மறையாக, அதாவது சந்தோஷமாகவே இருந்தான்னா நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தி இருக்காது. ஒரு ஒரு பயமோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒரு சேஞ்சு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஐயாவுடைய கருத்து இருக்கு. எதிர்மறை எண்ணம் வேண்டி இருக்கு நமக்கு மாறுதலுக்கு அப்படின்னு. கருத்தே மாறுபடுது. அதுக்காக தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணேன். ஸோ நமக்கு எங்கே மாறுபடுறோம்? இப்போ ஐயா சொல்றதும் இவன் சொல்றதும் ஒன்று தானா? எங்கே மாறுபடுறோம்? இல்லை ஐயாவுடைய கருத்து இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கா? இதைத்தான் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு.
புரிஞ்சுதான் டாபிக்கு நான் பேச வந்தது? இன்னும் கிளாரிட்டி வந்ததுங்களா நான் பேச வந்தது? கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே. அதாவது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சது வந்து நம்ம எண்ணங்களால் அந்த அவர் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அந்த இது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஏன்னா வேற நம்ம பகவத் ஐயா வந்து நமக்கு நெகட்டிவ் இது வேண்டி இருக்கு அப்படின்றாரு. எங்கே நம்ம மாறுபடுறோம்? இல்லை நம்ம பகவத் ஐயா கருத்துனாலேயே அந்த பிக்சரில் இருக்கிறது வருமா? கஷ்டமான கேள்வி ஆயிடுச்சா? அதுதான் அந்த அந்த புக் ஆறு சயின்டிஃபிக்கா நீங்க பார்க்க போனீங்கன்னா அது அந்த கான்செப்ட் வந்து அஃபர்மேஷன் அந்த மாதிரி இந்த லைன்ல போகுதுங்க. அஃபர்மேஷன்னா வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நினைச்சோம்னா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நடக்கும் அப்படின்றதுல போகுது. ஐயா கருத்து வந்து என்ன சொல்றாருன்னா ஆஹ், நம்ம வந்து அந்த நெகட்டிவ் தான் மீன்ஸ் நெகட்டிவ்ன்றதோட அந்த பயம் கோபம் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு தேவை. அந்த சூழ்நிலை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்காக தான் நமக்கு வருது. அதனால அதை வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றாப்புல. சயின்டிஃபிக்கா அவங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அதான் நீங்க வந்து பாசிட்டிவா நினைக்க நினைக்க வந்து அந்த வைப்ஸ் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் பாசிட்டிவா மாறும்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே வந்து அஹ், ஒரு நூல் இழையில வேறுபட்டு இருக்கிற மாதிரி தான் ஏன் தோணுது. ம். எங்கே வேறுபடுதுன்றீங்க? எங்க ஏ- வேறுபடுதுன்னா ஐயா வந்து அப்படியே அதை அக்செப்ட் பண்ணணும்ன்றாப்புல. மீன்ஸ் அதாவது வந்து பயம் கோவம் அந்த மாதிரின்றது தான் எதிர்மறை உணர்ச்சின்னு சொல்லிட்டு அந்த எதிர்மறை உணர்ச்சிகளும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வருது அப்படின்றது ஐயாவோட கருத்து. ம். அவர் என்ன சொல்றாப்புலன்னா மீன்ஸ் இந்த அந்த அவர் என்ன சொல்றாப்புல நீங்க பாசிட்டிவா நினைக்க நினைக்க வந்து இந்த என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறும்ன்றாப்புல. பாசிட்டிவா மாறும்னா அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கிறதே வந்து அவர் அது வந்து அந்த புக் நானும் படிச்சிருக்கேன் ஐயா. அந்த புக் வந்து ம். அதுதான் வந்து நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண வந்து அது வந்து ம். உங்களோட அந்த ம். மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த வாட்டர் வந்து எப்படி ம். சேஞ்ச் ஆகுதுன்றது கிளியரா ஒரு போட்டோ எடுத்திருப்பாப்ல. ம். போட்டோ கரெக்ட் எடுத்து அந்த கரெக்ட் புக்லயே போட்டிருப்பாங்க. கரெக்ட். அந்த போட்டோ வந்து அந்த ஸ்ட்ரக்சரே வந்து சேஞ்ச் ஆகுது. ம். அது வந்து அதுக்கு முன்ன இருந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து அந்த டிஃபரன்ஸே அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாப்ல. கரெக்ட். அது வந்து அந்த அஃபர்மேஷன் கான்செப்ட்ல போகுது. அதாவது வந்து நம்ம நெகட்டிவா வந்ததுனால நம்ம பாசிட்டிவா நம்ம மாத்துறப்போ ம். அந்த பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க இப்போதைக்கு. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதான் அந்த புக்கு அந்த பிக்சர் போட்டிருக்கிறது அதுதான் கரெக்டு. என்ன நீங்கள் ம். சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நான் ப்ரெசன்ட் பண்ணதும் அதுதான். அந்த ஆள் வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு, தேங்க்யூன்னு சொல்கிறாரு. அதனால் வந்து அந்த தண்ணியோடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. அதான் மாறுது. அதான் செய்கிறாரு அவர். ஏன்னா அதுதான் அவர் பாசிட்டிவா கன்ஃபார்ம் இது கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாருன்னு எனக்கு தோணுதுங்க. அது வந்து பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாப்ல. ஐயா வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுன்றாப்ல. அதுதான் டிஃபரன்ஸா எனக்கு தோணுதுங்க ஐயா. ம். ஓகே, வாங்க ஜெயக்குமார், உங்க வியூ எதா இருக்கா? சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஐயா
ஐயா இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை, ரெண்டுமே உண்மைதானுங்க ஐயா. இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்படிங்களா? ரெண்டாவது இந்த இப்ப கூட எடுத்திருக்க மாட்டேன், செயல்முறை. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். நீங்க அப்படிதான் புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் எடுத்தேன் அந்த மீட்டிங். இது கொஞ்சம் 8 o'clock வரைக்கும் போகும், நான் அதுக்கப்புறம் கால் பண்ணட்டுங்களா? ஓகே. ஹலோ, ஏதாவது அப்படிங்களா? வருது? இல்ல, என்னோட போன் நான் மேல வச்சுட்டு இருந்தேன், அதனால வந்து அந்த இந்த போன் எடுக்கிறது இல்ல, குட்டி போனை, பெரிய போனை வச்சு சுத்திட்டு இருக்கிறேன். அதை நான் பாக்குறப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. நான் கூப்பிடுறேங்க, நான் ஒரு 8 o'clock கூப்பிடுறேன். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. ஐயா இது வந்து பாத்தீங்கன்னாங்க ஐயா, ஐயா சொல்லக்கூடிய இடத்துல புரிஞ்சுக்கிறதும், இந்த வாட்டர் பேஸ் பண்ணி அவர் எழுதின நூல்கள் அது மட்டும் இல்ல, ஒரு 10 நூல் மேல இருக்குங்க அந்த இதுலயே. கரெக்ட் கரெக்ட். அதுலயும் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சரிதானுங்க ஐயா. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்துல ஒரு அதிர்வை உருவாக்கும். கண்டிப்பாலும் அது வந்து நம்ம பாக்குறோமோ இல்லையோ, நீர் நிலம் காற்று ஆகாயம் வெற்றெடுத்த நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களோட அலைகள் ஒரு அதிர்வை உருவாக்கியே தீரும். கரெக்ட். அப்போ அந்த அதிர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சலனப்படுத்தி இருக்குங்கிறது உண்மைதாங்க. அந்த தண்ணியை வந்து ரெகுலரா அந்த அதிர்வு கொடுக்கறப்ப அந்த சலனமாகும். சரி. அதே ஐயா சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் தேவை அப்படிங்கிறப்ப, இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம செயலோட ஒன்றி போய் தான் வருது. எதிர்மறை எண்ணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றல. எதிர்மறை எண்ணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எடுத்துக்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செயல் செய்யறோம், அதுல வந்து தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற எண்ணமே வராம போச்சுன்னா, ஒரே ஒரு முயற்சியில அது சரியா தப்பா தெரியாது, மேல கூட வர்றதுக்கு வழி இல்லாம ஆஃப் ஆயிரும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பா வேணும். அது வந்து நம்மளுக்கு உருவாகுது அப்படிங்கிறது வந்து சரிதான் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அந்த ஏங்கல்ல அது கரெக்ட், செயலுக்கு வருதுங்க. ஆனா நம்மளுடைய அதிர்வு நிலைகள் எடுத்துட்டு பாக்குறப்ப நம்மளுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணங்களுக்கு அது வந்து எதிர்மறையா இருந்தாலும் சரி, நேர்மறையா இருந்தாலும் சரி, அதிர்வுகளை பஞ்சபூதத்தை தாக்கியே தீரும். அந்த பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டோட்டல் பாடி இருக்கிறதுனால அது சின்ன என்னன்னு கேட்டா ஒரு சலனம் இல்லைன்னு கேட்டா டிஸ்டர்ப் உருவாக்கியே தீருங்கய்யா. அது கரெக்ட். ஐயா சொல்ல ஏங்கல் வந்து செயல்களை வந்து முன்னேறி போகணும்னா எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்கி தள்ளி போகவே முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தை சார்ந்தது. ஒவ்வொரு நம்ம உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களோட எண்ண அதிர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அது தாக்கியே தீரும். ஏன்னா அதுதான் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு. தண்ணி நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு, ஆமா மண் ஆமா. காத்து அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. 75% அப்ப அது 90% தண்ணி தானே. ஆமா. அப்ப அது வந்து அந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது வேறங்க. அந்த அதிர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் அப்படின்னா அந்த அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சர் மாறும். அந்த தண்ணியோட ஸ்ட்ரக்சர் நம்ம குடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களோட நம்ம குடிக்கிறப்ப அந்த இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாருங்க. அந்த எண்ணத்தோட நம்ம அந்த தண்ணியை குடிச்சோம், அதாவது என்ன கேட்டா ஒரு சோகமா நின்று ஒரு தண்ணி எடுத்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா அந்த அதிர்வுகளை அதை தாக்கி அந்த அந்த தண்ணி வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணியே தீரும். அப்ப எப்பவுமே நமக்கு ஹாப்பியா இருந்தே குடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்ட வாய்ப்பு இல்லை. அவர் சொல்றாரு இது நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்பெல்லாம் நம்மளால விழிப்புணர்வா இருக்க முடியுமோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிர்வுகள் இல்லாத நேரத்திலயோ இல்ல அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வரப்போ அந்த தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஐயா சொல்றது நேர் ஆப்போசிட்டா இருக்கா. நம்ம செயல்களுக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் 100% சப்போர்ட் பண்ணும். இந்த பார்ட் வந்து நம்ம லைவோட செயல், அது வந்து பஞ்சபூதத்தோட சேர்ந்துருங்க ஐயா. சரி சரி. இன்னும் 2 3 பேர் இருக்காங்க, அவங்க ஒப்பீனியனும் கேட்கலாம். ஜிகேன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஜிகே, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரி மதன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, நீங்க பேசுங்க. ஆஹ் எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்கய்யா. எனக்கு எக்ஸாக்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டன் பண்றேன். சரி. டாபிக் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. ஆ, ஆ. அதான் சரி, ஓகே என்ன சொல்றீங்கன்னு கேட்போம்னு நினைச்சேன். ஆனா ஐயா ஐயா சொல்றது வந்து கண்டிப்பா நெகட்டிவிட்டியும் லைஃப்ல இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் ரிசர்ச்ல சயின்டிபிக்கலி கண்டுபிடிச்சது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும்னா நீங்க பாசிட்டிவா நினைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்க. சரி. அவங்க சொல்ல வர்றது எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்ல வர்றாங்க. ம். ஆனா எப்பயுமே நம்ம பாசிட்டிவாவே எண்ணங்களோடயும் இருக்க முடியாது பிராக்டிகலி அப்படிங்கிற ம். மாதிரி ஐயா சொல்றாங்க. ம். சரி.
சரி. அதையும் தாண்டி நமக்கு நெகட்டிவிட்டி மைண்ட் செட் வர்றப்போ அதை நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவா நமக்கு அதை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஷனா இருக்குங்கிறது என்னோட. சரி. குணசேகரன், தாரமங்கலம், உங்களுடைய ஐடியா தான் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. குணசேகரன், அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த செஷன் இப்போ கட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த நெக்ஸ்ட் லிங்க்கில் இந்த புதுசாக போட்டிருக்கேன் பாருங்க, அந்த லிங்க்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ எண்டு பண்ணிடுறேன், நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ரெக்கார்டிங் எஸ். சரி, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இன்டைரக்டாக வந்து எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஜப்பானீஸ்காரர் பண்ணது வந்து அது ஒரு புறச்செயல் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு நீர் எடுத்துட்டு நீருக்கு மேலே அவருடைய எண்ணங்கள் பற்றி பேசும் பொழுது அது புறத்துக்கு சம்பந்தப்பட்ட செயலாகிடுது. அஃப்கோர்ஸ் அவருடைய எண்ணங்களை பற்றி கொண்டரலாம், அதனுடைய ஆக்ஷன் வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறார். அது அஃப்கோர்ஸ் எண்ணம், ஒரு எண்ணம் வச்சுட்டு தான் செயல் செய்ய வேண்டியிருக்கும். அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா ஏதாவது ஒரு எண்ணம் வச்சுட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அது ஒரு புறச்செயலாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு லேபரேட்டரி ஒர்க் மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய வேற மாதிரி பார்க்க முடியாது. இப்போ அதே மாதிரி நம்ம நம்ம எதிர்மறை எண்ணம் சொல்லுங்க. நீங்க ஐபோன், உங்க பேருங்க? சக்திவேல். எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சக்திவேல், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னைங்களா? சரியா கேட்கல. சரி, ஓகே. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இல்ல. அதாவது எதிர்மறை எண்ணம் வந்து இந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் நீர்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாறுது. நல்ல எண்ணங்களை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கு. அதை படம் பிடிச்சு மைக்ரோ ஸ்ட்ரக்சரில் பார்த்து படம் பிடிச்சு நிறைய புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கெட்ட எண்ணங்களை வச்சுட்டு பார்க்கும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் அசிங்கமாக இருக்கு. அசிங்கமான நீரை வந்து நல்ல எண்ணங்களை வச்சு பார்க்கும்போது ப்ரேயர் பண்ணும் பொழுது அந்த நீரானது, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. புத்த பிச்சுகளை வச்சுக்கிட்டு மோசமான நீரை வச்சு
ப்ரேயர் பண்ணும் பொழுது அந்த இது சேஞ்ச் ஆகுது. அதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வெரஸ் ஐயா வந்து பகவத் ஐயா வந்து எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எங்கே மாறுபடுறோங்கிறது தான் நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஆச்சுங்களா? ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது அவர் செய்கிற வேலை வந்து புறத்துக்கு அவருடைய எண்ணங்களை வச்சு ஏதோ ஒரு செயலை பண்ணுறார். ஐயா நமக்கு என்ன செய்கிறாருன்னா, ஒரு அகத்துக்கு உண்டான வேலையை, எதிர்மறை எண்ணம் அகத்துக்கு உண்டானது, அங்கே தான் மாறுபடணும். அகத்துக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தா தான் அது புறத்துக்கு செயல் செய்ய தூண்டும் அப்படின்னு. அங்கதான் அந்த லைன் டிஃபரன்ஸ் வருது. அங்கதான் அங்க இந்த டிஃபரன்ஸே வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த படத்துக்கே போவோம். இங்கோடா என்னாச்சுடா குட்டிபியா? இப்போ ஐயாவுடைய கருத்துக்கள் இந்த படத்துல பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, ரெண்டு திங்க் இருக்குங்க. இப்போ ஐயாவுடைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தோம்னா, பிரவாகம் ஒன்று, அப்புறம் வந்து எதிர்மறை எண்ணம், என்ன, ரெண்டும் வச்சுக்குவோம். ஒன்று ஃபர்ஸ்ட் பிரவாகம்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கட்டத்துல பிரவாகம் எங்க சூட் ஆகும் பாருங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பதில். நல்ல பிரவாகம் சொல்லுங்க. உங்க 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 மனதானது பிரவாகத்துல நல்ல ஐயா சொல்ற கருத்து நல்ல பிரவாகத்திலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன, இந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த கண்டிஷன்ல இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஐயா, எட்டர்னல். எட்டர்னல். எட்டர்னல் ஒரு சாய்ஸ். வேற யாராவது சொல்லுங்க. என்னங்க? யூஃபூல்னா திட்டுறது இல்ல. எதுங்க? சுழலை பார்த்து சொல்றீங்களா? சுழல் இருந்தாலே கஷ்டப்பட்டு போடுவோம்ல. இல்ல இல்ல, நீங்க ஃப்ளோனா லிட்டரல் ஃப்ளோ எடுக்காதீங்க. என்ன, அதாவது ஒரு ஃப்ளோ இருந்ததுன்னா மனது எப்படி இருக்கும்? பிரவாகம் இருந்ததுன்னா மனது எப்படி இருக்கும்? மனதோடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரியா புரியல. பட் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். விஸ்டம் இருக்கலாம் உங்களுக்கு. விஸ்டம் அட்லீஸ்ட் அமைதியாவது இருக்கலாம்ல. இருக்கிறதுலயே இந்த படத்துல இருக்கிறதுலயே அமைதியா இருக்கலாம். இல்லாட்டி ஐ லவ் யூ இந்த கண்டிஷனா இருக்கலாம் இல்லையா? இருக்கிறதுலயே அழகா இருக்கும். இன்டைரக்டா அழகா இருக்கும் ஐயா.
அதான் இன்டைரக்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த அதாவது அன்பு செலுத்துற மாதிரி இருக்கும். நல்ல பிரவாகமா இருக்கிற கண்டிஷன்ல யாருக்கு வேணாலும் அன்பு செலுத்துற மாதிரி இருக்கும். ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா அமைதியா இருப்பாங்க இல்லையா? அன்டிஸ்டர்ப்டு மைண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மைண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த இந்த நிலையில தான் இருப்பாங்க. விஸ்டம்ங்கிறது தேவையில்லை அவங்க. என்ன, ஒரு குழந்தையானது கூட இந்த சுச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். பொய் சொல்ல தேவையில்லை. ட்ருத் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. சரி, இது ஒரு சைடு. என்ன, இது அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கலாம். பட் எதிர்மறை எண்ணம் அவங்க பேசுறது வந்து அகத்துக்கு தான், புறத்துக்கு கிடையாது. இது தூண்டுதல் பழக்கு, அதாவது புற வேலை செய்யறதுக்காகத்தான் அது அவங்க வந்து செய்கிறாங்க. வேற இந்த சயின்டிஸ்ட் வந்து வெளியே இருக்கிற வாட்டருக்காக செஞ்சது. இப்போ ஒரு ராஜசேகர் ஐயர் சொன்னார் பாருங்க, அவருடைய புற வேலைக்கு அவுட் சைடு இதுக்கு அவர் செஞ்சாரு அப்படின்னு. அவருடைய மனதுக்காக எழுத, மனதை வந்து டூலாக யூஸ் பண்ணார், அவ்வளோதான். ஸோ இதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த மனதை வந்து இந்த ஐயா சொல்லார் பாருங்க, புறத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணார். இது ஒர்க்கு, அவுட்புட். ஸோ நம்ம ஐயா சொல்ற எதிர்மறை எண்ணம் வந்து வந்தாலும் அதை நம்ம தூண்டுதலுக்காக யூஸ் பண்ணி நம்ம அந்த அவுட்புட் வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வேற பர்பஸ், இது வேற பர்பஸ். கோரிலேட் ஆகுதுங்களா அந்த பிக்சரும் அந்த டாபிக்கும்? தனசேகரன் ஐயா, நீங்கள் ஒன்றும் கருத்து தெரிவிக்கல, லேட்டாக வந்ததுனால. சரி, அப்போ வந்து ஜென்ரலாக கேட்கலாம். அப்போ எதிர்மறை உணர்ச்சியினால் பிரச்சனைகள் யாராவது இருக்கா
அப்படின்னு கேட்டு முடிச்சிருவோம். யாருக்காவது எதிர்மறை உணர்ச்சிகளால் பிரச்சனைகள் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு எதிர்மறை உணர்ச்சிகளா வருது, என்ன செய்யறது அப்படின்னு. எனக்கு அன்மீட் ஆகவில்லை. உங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சா? நீங்க வெளியே இருக்கீங்களோ? நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அதில் டைப் பண்ணிடுங்களேன். தனசேகரனுக்கு லாஸ்ட் டைம் கூட அதே மாதிரி அன்மியூட் ஆகல. அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வாங்க பார்க்கலாம். கேள்விகளும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லைன்னா அப்புறம் செஷனை முடிச்சிடலாம். அப்புறம் கமெண்ட்ஸுகளும் இல்லை அப்படின்னா சரி, அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் யாரும் பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து யானைகளுக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து யானைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இதோட எண்டு பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. ஓகே.